வணக்கம். அக்டோபர் மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி ரிஷப ராசி. இந்த அக்டோபர் மாதத்தில் விசேஷங்கள் நவராத்திரி, ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, துர்கா பூஜை, தசரா, தீபாவளி போன்ற பண்டிகைகள் களைகட்டி நிற்கின்றன. தேவியின் சக்தியை வணங்கும் மாதமாகவும் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்யும் மாதமாகும். தமிழர்களுக்கு இது மழைக்காலத்தின் தொடக்க மாதமாகும். இந்த மாதத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். சுக்கிர பகவான் ராசிநாதனாகவும் கார்த்திகை, ரோகிணி, மிருகசீஷம் நட்சத்திரங்களையும் கொண்ட நீங்கள் இந்த மாதம் பெண் தெய்வங்களை வணங்கி வந்தால் நன்மைகள் மேலோங்கும். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 4லும் பின்பு 5க்கும் நகரவிருக்கிறார். இதனால் உங்களுக்கு எல்லா விதமான நலன்களும் வந்து சேரும். புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் அமையும். பொன் பொருள் சேரும். மாதத்தை நடத்துகின்ற கிரகமான சூரிய பகவான் 17ஆம் தேதி வரை 5லும் அதன் பிறகு வலுவாக 6ஆம் இடத்திலும் சென்று அமரவிருக்கிறார். இதனால் முற்பகுதியில் சிறு விபத்துக்களோ காயங்களோ ஏற்படக்கூடும். நிர்ணயத்திறன் குறையும். 17க்கு பிறகு வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும். தொட்ட காரியங்கள் துலங்கும். நோய்கள் விளங்கும். குரு பகவான் முதல் பாதியில் 2ல் அமர்ந்து சகல விதமான நன்மைகளையும் வழங்குவார். சமுதாயத்தில் நல்ல பெயர் எடுப்பீர்கள். குடும்ப சுகம் உண்டாகும். அவர் பிற்பாதியில் கடகத்திற்கு முன்னோக்கி நகரவிருக்கிறார். இதனால் வேண்டாத இடப்பெயர்ச்சி, தந்தைக்கு கண்டம் போன்றவை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கவனம் வேண்டும். 4ல் அமர்ந்திருக்கிற கேதுவால் குழந்தைகளுக்கு நோய் நொடிகள் உண்டாகும். புத பகவானால் மாதம் முழுவதும் நற்பலன்களை சந்திக்கவிருக்கிறீர்கள். பல வகையான யோகங்கள் உண்டாகும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். தாய்மாமனுக்கு நன்மைகள் உண்டாகும். செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் நன்மை தரும் நிலையில் அமர்ந்திருக்கிற தன தானிய விருத்தி உண்டாகும். எல்லாமே வெற்றிகரமாக முடியும். தொடங்கிய காரியங்கள் அனைத்தும் லாபகரமாக நடைபெறும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். பசி அதிகமாகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கும் சந்திர பகவானால் பாக்கிய விருத்தி உண்டாகும். தெய்வ நம்பிக்கை கூடும். 10ல் நிற்கும் ராகு பகவானால் அரசாங்க ஆதரவு குறையும். விருப்பமற்ற வேலை இடமாற்றம் போன்றவை ஏற்படக்கூடும். லாபத்தில் நிற்கும் சனி பகவானால் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும். பலமும் பொலிவும் கூடும். உயர்ந்த பதவிகள் கிடைக்கும். அந்தஸ்து மரியாதை உயரும். இனி பாவக பலன்களை பார்க்கலாம். உங்கள் லாபஸ்தான அதிபதி குரு முதல் பாதியில் உங்களுக்கு பல நன்மைகளை செய்யவிருக்கிறார். செல்வம் சேரும். வாக்கு வன்மை உண்டாகும். நல்ல மனைவி அமைவார். மாதத்தின் பிற்பகுதியில் அவர் முன்னோக்கி நகர்ந்து கடகத்திற்குள் செல்கிறார். இதனால் சிறிய சண்டை சச்சரவுகளை சந்திப்பீர்கள். உங்கள் செயல்கள் முரட்டுத்தனமாக மாறும். உங்கள் பெயர் கெடும் அளவிற்கு செயல்பாடுகள் அமையக்கூடும். கவனம் தேவை. உங்கள் 2ஆம் வீட்டின் அதிபதி புதன் மாதம் முழுவதும் நற்பலன்களை கொடுப்பார். 7ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரன் மாதம் முழுவதும் நற்பலன்களை கொடுக்கவிருக்கிறார். உங்கள் வீட்டில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பை வழங்குவார்கள். கணவன் மனைவியிடையே ஒத்துழைப்பையும் மகிழ்ச்சியும் ஓங்கி நிற்கும். உங்கள் காதல் வாழ்க்கையில் அடுத்த நிலையை அடைவீர்கள். குழந்தைகள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவார்கள். கல்வி கற்கும் மாணவர்கள் இந்த மாதம் சாதனை படைக்கும் மாதமாக அமையும். உங்கள் திறமை, புத்திசாலித்தனம் ஆகியவை பாராட்டுக்களை பெறும். உங்கள் 6ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரன் நல்ல நிலையில் இருப்பதால் உங்கள் கௌரவம் அந்தஸ்து உயரும். உங்கள் ஆரோக்கியம் மேம்படும். உங்கள் முகப்பொழிவு கூடும். உங்கள் எதிரிகள் பணிவார்கள். 10ஆம் வீட்டின் அதிபதி சனி 11ஆம் வீட்டில் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் அந்தஸ்து புகழ் அதிகரிக்கும். தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற துறைகள் லாபகரமாக நடைபெறும். புதிய முதலீடுகள் செய்வீர்கள். புதிய வாடிக்கையாளர்களையும் புதிய ஒப்பந்தங்களையும் பெற்று உங்கள் தொழிலை மேம்படுத்திக் கொள்வீர்கள். புதிய வேலை தேடுபவர்களின் முயற்சி வெற்றி பெறும். ஏற்கனவே வேலையில் அமர்ந்திருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, வேலையில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் சொல்லுக்கு அதிக மரியாதை கிடைக்கும். ஒரு சிலர் பழைய வேலையை விட்டுவிட்டு எதிர்கால நலன் கருதி புதிய வேலையில் இறங்குவார்கள். உயரிய இலக்கை நோக்கி பயணிப்பீர்கள். கலைஞர்களுக்கு இது ஒரு நல்ல மாதமாகவே அமையும். தொட்டது அனைத்தும் துலங்கும். வருமானம் அதிகரிக்கும்.
உங்கள் போட்டியாளர்கள் விலகுவார்கள். வெகுஜன ஆதரவை பெறுவீர்கள். அரசியல்வாதிகள் தங்களது மேம்பட்ட செயல்பாடுகளால் பாராட்டுக்களை பெறுவீர்கள். எதிரிகளை புறமுதுகிட்டு ஓடச் செய்வீர்கள். மக்களிடையே செல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகரிக்கும். இந்த மாதம் உங்களுக்கு மதிப்புமிக்க நல்ல மாதமாகும். எல்லா துறைகளிலும் சிறப்பாக செயல்பட்டு நன்மைகளை பெறுவீர்கள். இந்த மாதம் லட்சுமி தேவியை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.